நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்துள்ளது. மனதில் உள்ள பாரங்கள் குறைவதை நீ உணர்வாய். தொலைதூரத்தில் இருந்து அழைப்புகள் வரும். சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளும் வரும். ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவில்லையே என்ற பயத்தினை அவர்கள் கர்மவினை தருகிறது. ஆனால் வாழ்க்கை ஒரு நொடி பொழுதில் மாறக்கூடியது. கடவுளை நினைத்து கடமை செய்து வரும்போது கர்மவினைகள் கரைவது உறுதி. அதை கண்டு அஞ்ச தேவையில்லை. ஒவ்வொருவரும் இதனை கடந்து வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். தைரியமாக இருந்து என் நாமத்தை தியானித்து வாருங்கள். இன்று நீ ஏற்றிய தீபம் நிச்சயம் வாழ்வில் ஒளி தரும். என் பிள்ளையே, நீ முன்பெல்லாம் சவால்களை கண்டு அச்சப்படுவாய். இப்போது உனக்கு கொஞ்சம் துணிவு வந்துவிட்டது. என் அப்பன் முருகன் இருக்கும்போது எனக்கென்ன பயம் என்று நீ துணிந்து விட்டாய். உன் மனதில் பயமின்மையை முதல் முறையாக பார்க்கிறேன். நல்லது பிள்ளையே. இந்த நம்பிக்கை மற்றும் தைரியம் உன்னுடைய நரக வாழ்க்கையை வளமானதாக மாற்றப் போகிறது. நீ நினைத்தது போல் அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும். மனம் மாறுதலுக்கு உட்பட்டது. அது சூழலுக்கு ஏற்ப சிந்திக்கும். ஆனால் ஞானம் எப்போதும் தெளிவான ஒரு சிந்தனையில் உன்னை வைத்திருக்கும். அமைதியான வாழ்க்கையை உனக்கு கிடைப்பதில் தடையாக உன் மனமே உள்ளது. ஏதாவது ஒன்றை சொல்லி உன்னை வருத்தத்தில் ஆழ்த்துகிறது. நான் உனக்குள்ளே ஞானமாய் வந்து உணர்த்த தியானம் செய்து பழகி வா என்று உனக்கு உணர்த்தி உள்ளேன். ஆனாலும் இதுவரை அந்த முயற்சியில் நீ வெல்லவில்லை. மனத்தை வென்றால் உலகையே வெல்லலாம். தியானம் செய்ய முடியவில்லை என்றால் 108 முறை ஓம் சரவணபவ என சொல்லி வா. பல நன்மைகள் உனக்காக காத்திருக்கின்றன. என் பிள்ளையே, சோகமும் விரக்தியோ உனக்குள் வந்தால் அதனை வெளியேற்ற மாற்று வழியாக உனக்கு பிடித்த உற்சாகமான ஏதாவது ஒரு செயலில் மனதை செலுத்து. நீ அப்படியே அமர்ந்து விட்டால் உன் மனம் மொத்தமாக எதிர்மறையிடம் சரணடைந்து நீ தேவையில்லாத பல குழப்பங்களுக்குள் சென்று மாட்டிக்கொள்ள நேரிடுகிறது. அது மேலும் சில பலவீனங்களை உன்னிடத்தில் சேர்த்து உன்னை தாழ்த்தி விடுகிறது. வேண்டாம் பிள்ளையே. எதிர்மறை எண்ணங்களுக்கு சிறிதும் இடம் கொடுக்காமல் நல்ல நினைவுகளை மனதில் எண்ணிக்கொண்டு கவலைகளை வெளியேற்றி மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்கிறேன். யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது. நான் பார்த்து கொள்கிறேன். நீ காத்திருந்தாய். உனக்கான மகிழ்ச்சியான காலங்கள் ஆரம்பித்து விட்டன. உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகள் வந்து சேரும். தடைகள் விலகுகின்றன. மற்றவர்கள் உனக்கு முக்கியத்துவம் தருவார்கள். உன்னுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடப்பார்கள். உனக்கு எதிராக இப்போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்ததால் நல்ல மாற்றங்கள் காணப்போகிறாய். மகிழ்ச்சியாக இரு. இப்போது நீ கடைபிடிக்கும் பொறுமையால் பல பிரச்சனைகள் தானாக சரியாகி வருகின்றன. உடனே எல்லாம் சரியாகிவிட்டதே என்று பழையபடி ஏதாவது பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வராதே. பொறுமையை இன்னும் கொஞ்ச நாள் கடைபிடி. யாரிடம் எந்த எல்லையில் பழக வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. உன் கவனத்தை உனக்கு ஒளிந்திருக்கும் திறமையில் செலுத்து. நீ நல்ல திறமைசாலிதான். ஆனால் அதை வெளிக்கொண்டு வர நீ ஏனோ முயற்சி செய்வதில்லை. உன் திறமை வெளிப்படும் காலம் வந்துவிட்டது. உன் திறமையை வெளிப்படுத்து. புகழும் செல்வாக்கும் பெறுவாய். ஆனால் அப்போதும் பொறுமையோடு அகங்காரமின்றி தொடர வேண்டியது பிரார்த்தனை மட்டுமே. அப்பா, மாற்றம் வந்துவிடும் என்று கூறினீர்கள். ஆனாலும் என்னால் ஒன்றையும் காண முடியவில்லையே. இன்றாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி சொல்லுங்கள். அப்பா, ஈகையும் கருணையும் பெருக வழிகாட்டுங்கள் என வேண்டுகிறாய். உனக்கான மாற்றங்கள் உன்னை சுற்றி ஆரம்பித்தது. உன்னை வந்து சேரும்போதுதான் உன்னால் முழுதாக உணர முடியும்.
ஊரும் உலகமும் உன்னை அச்சுறுத்தும், என் நாமம் ஒன்றே உனக்கு துணையாகும். நீ ஏணிப்படியா இருந்த காலம் போய் நீயே ஏணிப்படியில் ஏறும் காலம் இது. ஒன்றுமே நடக்கவில்லையே என்ற எதிர்மறை எண்ணம் வேண்டாம். ஓர் நாள் நான் நினைத்தது நடக்கும், நிறைவேறும், மாற்றம் ஆரம்பித்து விட்டது என்று நினை. வேலும் மயிலும் சேவலும் துணை. வாழ்வில் அனைத்தும் தாமதமாகிவிட்டதே, இனி வேகமாக அனைத்தையும் பெற வேண்டும் என்று உன்னையே நீ மிகவும் கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே. சரியான நேரமும் காலமும் உன் நேர்மறை எண்ணமும் ஒன்று சேர்ந்து பிரபஞ்சத்திடம் இருந்து தேவையான அனைத்தையும் பெறத்தான் போகிறாய். உன் செயல்களில் தெளிவும் உன்னுடைய குறிக்கோளை நோக்கி உன் எண்ணத்தை வைத்து செல். உன்னால் முடிந்தவற்றை செய்து கொண்டு வா. எல்லாமும் என் அருளால் நீ பெறுவாய். கண்ணீரும் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும். அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. எப்படி இருந்தாலும் நீதான் அந்த சுமையை சுமந்து ஆக வேண்டும். அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உனக்கு சிரமங்கள் இல்லாமல் இருக்கும். உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. தன்னை நல்லவர்களாக காட்டிக்கொள்ள உன்னை கெட்டவர்களாக சித்தரிக்க எவரும் நீண்ட நாள் நல்லவர் வேடத்தில் சுற்ற முடியாது. அடுத்தடுத்து வரும் திருப்பங்களால் உன் விருப்பங்கள் நிறைவேறும். ஆனால் சில திருப்பங்கள் அச்சுறுத்துவது போல் தோன்றினாலும் நன்மையாக முடியும். நீ சிலரிடம் இருந்து விலகினாலும் உன் மதிப்பு குறைவதில்லை. அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். நீ செய்த நல்ல கர்மாக்கள் உன்னை உயர்த்தி பிடிக்கின்றன. யாரையும் பகைத்து கொள்ளவோ வெறுக்கவோ செய்யாதே. அவர்கள் உன் வளர்ச்சியில் முன்வந்து உதவுவார்கள். அன்பும் கருணையும் எப்போதும் உன் மனதில் இருக்கட்டும். நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உன் முயற்சி வெற்றி தரும். என் பிள்ளையே, உன் பாதுகாப்பை உறுதி செய்ய நான் என்றும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பேன். என்னை வழிபடும் உன்னையும் உன் இல்லத்தில் ஒவ்வொருவரையும் காப்பேன். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். இனி உன் மனதில் தேவையற்ற பயம் கொள்ள தேவையில்லை. உன் பிரச்சனைகள் தானாகவே தீர ஆரம்பித்து விட்டன. இப்போது நீயாக எதையும் செய்ய முயற்சித்து கவலையடைய வேண்டாம். பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் தானாகவே தீரும். முன்னோர்கள் ஆசி உனக்கு உண்டு. இனி வரும் காலங்களை பயமின்றி மகிழ்ச்சியாக வாழ பழகு. உன் மனதில் பயத்தால் வரும் எதிர்மறை எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கொள். எதையும் கடந்து செல்ல உன்னால் முடியும். நல்லதே நடக்கும்.